அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நம்மள பலருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, நாங்க பல வருடமா ஒரு துஆவ கேட்குறோம். அது கபூலாகவே மாட்டேங்குது. நாங்க செய்யாத அமல்கள் கிடையாது. வழமையா தஹஜ்ஜத்தையும் நாங்க விடாம தொழுகிறோம். ஆனா எங்களோட துஆ கபூலாக மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இதற்கு எந்த மாதிரி அமல் செய்யலாம்? அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ரமலான எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமல் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாத்தும். உங்களோட தலை விதியை மாற்றி அமைக்கும். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ் கபூலாக்குவான். ரமலான்ல நீங்க கை ஏந்துனீங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா வெறும் கையாக விடவே மாட்டான். இன்னும் ரமலான்ல அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியாராக நீங்க மாறிடுவீங்க. இன்னும் அதிகமான அமலும் செய்வீங்க. இதை விட நமக்கு ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்காது. ரமலான அடையிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான். அதுல நல்லமல்கள் செய்யறது கிடைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பாக்கியம். அதுலேயும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செஞ்சு நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவை கேட்டு அல்லாஹ் கொடுக்கறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். இது எல்லாமே இந்த ஒரு சின்ன ஒரு அமல்ல கிடைக்குது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோருமே இதை அன்றாடம் கடைபிடிக்கக்கூடியவங்களா நம்ம மாறிடணும். அது மட்டும் அல்ல, இந்த ஒரு அமல் உங்களோட ஒவ்வொரு சோதனைகளுக்கும் முடிவு, ஒவ்வொரு கடன்களுக்கும் தீர்வு, ஒவ்வொரு நோய்களுக்கும் அருமருந்து, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அது மட்டுமல்ல, உங்களோட 1000 தேவைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான்ல முதல் பிறையில இருந்து நீங்க இந்த அமலை செய்யுங்க. நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லித்தரப்போறேன். ரெண்டுமே இலகுவானது. முதலாவது ஒரு விஷயம், அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும். எப்படி நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அதிகளவு ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. 1000 முறை தஸ்பீஹ் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. மனதார உணர்ந்து அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானை கொடுத்துருக்கிறான், இந்த ரமலான்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், நான் கேட்டா அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படிங்கிற எல்லா நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது போட்டு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எனக்கு நீ நிறைய கொடுத்துருக்கடா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை திருப்திப்படக்கூடிய வகையில மனதார சொல்லுங்க. அதுவே போதுமானது. தினமும் சொல்லுங்க. உணர்ந்து 30 நாளும் சொல்லுங்க. அதுவே உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும். உங்களோட துஆவை அங்கீகரிக்கும். 2வது அமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல இன்னொரு வகை இருக்கு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையில பங்கு போட்டு நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் சதக்கா. இன்னைக்கு சதக்காவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சதக்காவில் நிறைய வகை இருக்கு. ஆனா சிறிதளவு கொடுக்கறதா இருந்தாலும் அதை தொடர்படியா செய்யறது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல். சதக்காவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, பல வருட துஆ கபூலாக மாட்டேங்குது, எல்லா அமல்களையும் செய்யணும், ஆனா காரணம் இதுதான். எல்லா அமலையுமே சில பேர் செஞ்சுடுவாங்க. ஆனால் தர்மம் கொடுக்கணும், தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதற்கு மனம் வராது. அதனால தான் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். முதல்ல நீங்கள் சிந்திங்க. அமல் செய்யறது மட்டும் அல்லாஹ் விரும்புறது கிடையாது. நம்மளோட உள்ளத்தை பார்க்குறான், நம்மளோட செல்வத்தை பார்க்குறான். அது எல்லாத்தையுமே, நம்மளோட மனசையும் நம்மளோட செல்வத்தையும் அல்லாஹுக்காக நம்ம எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும். நம்ம கேட்கக்கூடிய துஆவும் நமக்கு கபூல் ஆகும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கறத அல்லாஹ் விரும்புகிறான். அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே பல வருட துஆவும் இன்ஷா அல்லாஹ் ஒரே நாளில் உங்களுக்கு கபூலாகும். அது மட்டும் இல்லை, சதக்கா கொடுத்த அடுத்த நொடி நீங்கள் மனதிற்குள் எதை நினைத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சதக்கா கொடுத்தோம் அப்படின்னா 70 பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்குது. இன்னும் சதக்கா கொடுத்தீங்கன்னா உங்களோட நோய் நீங்கும். சதக்கா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் பெருகும். இன்னும் உங்களுடைய தலை விதியும் மாறும். இன்றைக்கு நான் 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் சதக்காவை, தர்மத்தை கொடுக்கறதுக்கு தொடங்கிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானுக்கு முன்னாடியே இந்த அமலை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா ரமலானில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அல்லாஹ் தஆலா அப்படியே உங்களுக்கு நசீபாக்கி தருவான். முன்னாடி வாழ்ந்த காலத்தில் சதக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொடுக்குறவங்க யாருன்னு தெரியாது, வாங்குறவங்க யாருன்னு தெரியாது. ஆனால்
கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அல்லாஹுக்காக அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படியே நிறைவேறும். அப்படி தான் இருந்தது சதக்கா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. ஏன்னா அப்படி விளம்பரப்படுத்தக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு சதக்கா இருக்குது. இதை பற்றி ஒரு அழகான சம்பவம் புகாரியில் இடம்பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை அறிவிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பேரரான ஒருவர், அவருடைய பெயர் ஜெயினுல் ஆபிதீன். அவங்க ஒரு முறை சதக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இரவில் யாருன்னே தெரியக்கூடாது அப்படின்னு தெருவுக்கு போகிறாங்க. அங்கே வரக்கூடிய நபருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை எடுத்து அந்த நபருக்கு கொடுத்துட்றாங்க. மறுநாள் சபையில் பேசப்படுது. யாரோ ஒரு நபர் ஒரு திருடனுக்கு சதக்காவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவருக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுறாங்க. 2வது நாளும் நான் திரும்பவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வழியில் போகிறாங்க. இடையில ஒரு பெண் வர்றாங்க. அவங்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மறுநாளும் இதே மாதிரி சபையில் பேசப்படுது. நேற்று யாரோ ஒருத்தர் ஒரு விபச்சாரிக்கு சதக்காவை கொடுத்துருக்குறாங்க, தர்மம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இதற்கும் இவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் நல்லதான் நினச்சேன், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இப்படி ஆயிடுச்சு, நான் திரும்பவும் கொடுக்குறேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி 3வது நாளும் கொடுக்குறாங்க. 3வது நாள் ஒரு நபருக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மறுநாளும் இதே மாதிரி சபையில் பேசப்படுது. ஒரு பெரும் பணக்காரருக்கு யாரோ ஒருத்தவங்க சதக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்குறாங்க. அப்போ அதே நிலையில் தூங்கிடுறாங்க. தூங்கும்போது கனவுல இவங்களுக்கு காட்டப்படுது. அல்லாஹ் சொன்னானா, முதல்ல நீங்கள் சதக்கா கொடுத்தீங்களே அந்த நபர் திருடனா இருந்து உங்களுடைய சதக்காவை பெற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலிருந்து என்கிட்ட அழுது மன்றாடினான். நான் வாழ்நாள் முழுவதும் திருடினா கூட இந்த அளவு செல்வத்தை நான் பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க அந்த அளவு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்குறாங்க. வாழ்நாள் முழுக்க எந்த வேலையும் செய்யாமல் எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த திருடனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தானே இருக்கும். அப்போ அல்லாஹ்விடத்தில் சொன்னானா, அல்லாவே இவ்வளோ நாள் நான் திருடிட்டேன், ஆனால் என்ன தேர்ந்தெடுத்து இவ்வளோ பெரிய தொகையை நீ கொடுத்துருக்குற, இனிமே நான் திருட மாட்டேன், இனிமே நான் நல்ல முறையில் சம்பாதிச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முழு ஈமான்தாரியாக மாறியாச்சு. அடுத்தது 2வது கொடுத்த அந்த பெண்ணும் அல்லாஹ்விடத்தில் போயிட்டு சொன்னாங்களாம், நான் இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இந்த விபச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என்னை தேடி இவ்வளோ ஒரு பெரிய தொகை இருக்கும்போது நான் ஏன் இனிமேல் அந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன், அந்த கெட்ட விஷயத்தை இனி நான் கையில் எடுக்க மாட்டேன் ரப்பே, என்னோட பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடிட்டாங்களாம். 3வதாக அந்த பெரும் செல்வந்தர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அல்லாஹ்விடத்துல போயிட்டு மன்றாடி இருக்காங்க. அதாவது எனக்கு இதைவிட அதிகமான செல்வம் இருந்தது யா அல்லாஹ், ஆனால் நான் கஞ்சத்தனம் உடையவனாக இருந்தேன், எனக்கு நீ பாடம் புகட்டுவதற்காக என்னிடம் இவ்வளோ பெரிய செல்வத்தை நீ கொடுத்துருக்கிற, நானும் இனிமேல் நல்லமல்கள் செய்து என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை உன் வழியில் நான் செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3ஐயுமே அல்லாஹ் அந்த ஜெயினுல் ஆபிதீன் அவங்களுக்கு சொல்கிறான், தெரியப்படுத்துகிறான் கனவின் மூலமாக. அப்போ அல்லாஹ் மறுபடியும் சொன்னானா, இந்த 3 பேருமே இதற்கு பிறகு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்க, ஒரு நல்ல அமல் செய்கிறாங்க, அவங்க துவாவை கேட்குறாங்க, என்னிடத்துல நெருங்குறாங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பங்கு உண்டு. இன்னும் ஏழையானவர்களை தேடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட இவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. அந்த அளவு 3 நபர்களை ஈமானின் பக்கம் நீங்கள் திருப்பியிருக்கீங்க, அதற்கான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ கேளுங்க, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹதீஸாக இருக்குது. எனவே சதக்கா என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை சோதனைகளை கொண்டு சோதிப்பான். இன்னும் குடும்பத்துக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பான், உங்களோட துவாவை நிறுத்தி வச்சுருப்பான். எனவே உங்களால் முடிஞ்ச அளவு சதக்காவை தொடங்குங்க. என்னுடைய ரப்பே, உனக்கு முன்பாக எனக்கு கொடுத்த இந்த பணம் எனக்கு பெரிதல்ல, நான் உனக்காக கொடுக்குறேன், என்னோட இந்த கஷ்டத்தை லேசாக்கு, என்னோட கடனை லேசாக்கு, என்னோட நோயை லேசாக்கு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் பதில் தராமல் இருக்கவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் உங்களால் எந்த அளவு தினமும் சதக்கா கொடுக்க முடியுதோ அந்த அளவு நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்க மறக்காதீங்க. சதக்கா கொடுத்த அடுத்த நொடி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா அப்படியே நமக்கு கபூல் ஆகுது. இதை பற்றி ஒரு ஹதீஸை பாருங்க, நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே, அல்லாஹ் உன் மீது தன் அருளை பொழியாமல் முடிந்து வைத்துக் கொள்வான். எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய் என கூறினார்கள். இன்னும் மற்றொரு ஹதீஸ்,
அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவிகளை கொடுங்க, சதக்காவை கொடுங்க. வரக்கூடிய ரமலான்ல தினமும் குறைந்தபட்சம் உங்களால் எந்த அளவு முடியுதோ கொடுங்க. ஏன்னா ரமலான் என்பதே மற்றவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய அருள் நிறைந்த மாதம். ஈதுல் ஃபித்ர் அப்படின்னாலே என்ன, கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். எனவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு வசதி படைத்த ஒரு நபர் இருந்தாராம். இதை பற்றி ஒரு சின்ன சம்பவத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கு. அது வரைக்கும் அவங்க ரொம்ப கஞ்சத்தனம் உடையவங்களா இருந்திருக்காங்க. இவங்க பல வருடம் ஒரு துவாவை கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த நோயும் அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. நோயினுடைய கடைசி நிலையில இருக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசல்ல இவர் தினமும் அழுகிறத ஒரு நபர் தினமும் பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் போய் கேட்டாச்சு. நீங்க நிறைய அமல்கள் செய்றீங்க. நீங்க அல்லாஹ்விடத்துல நெருக்கமா இருக்கிறீங்க. நிறைய அழுகுறீங்க. நான் உங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அல்லாஹ் தஆலா உங்ககிட்ட எதையோ விரும்புறான். நீங்க அதிகமா தர்மம் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாமா. அப்பதான் இந்த வசதி படைத்த நபருக்கு புரிந்தது. எல்லா அமல்களுமே இவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா தர்மம் கொடுக்கிற விஷயத்துல இவங்க பொடுபோக்கா இருந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த நோய்க்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்றைக்கே ஓடி போய் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வாரி வாரி வழங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்களுடைய நோயினுடைய தன்மை இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு நோயே இல்லாம அவர் அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் வாழ்ந்து வந்ததாக நிறைய குறிப்புகள் காணப்படுது. எனவே சதக்கா என்பது ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது. எனவே வரக்கூடிய ரமலான்ல நீங்க ஒரு தர்மத்தை செஞ்சீங்க அப்படின்னா மற்ற நாட்கள்ல செய்யறதை விடவும் உங்களுக்கு 70 மடங்கு அதிகமான நன்மையை அல்லாஹ் தருவான். எனவே ரமலான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இறுதி வரை 30 நாள் வரை முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய சதக்கா கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சதக்கா தான். இன்னும் மேலான உங்களோட துஆவில் ஒவ்வொரு முஅமினையும் இணைத்து கொள்ளுங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதுவும் ஒரு வகை சதக்கா தான். மேலும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. இனி இந்த கிதாப் கிடைக்காது. இந்த கிதாப் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் புதிதாக ஒரு கிதாப் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய அறிவிப்புகள் வரும். மேலும் வரக்கூடிய ரமலானில் நாங்கள் முழு குரானை ஓதி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த குரானும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.